தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபல அரசியல்வாதியின் பாரிய மோசடிகள், சிக்கலில் கெஹலியவின் மகள் காட்டிக் கொடுத்த அதிகாரி. 15 மாவட்டங்களின் பாடசாலைகள் உட்பட 4000 இடங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு அறிவிப்பு. பீகாருக்குள் கைவரிசையை காட்டிய நபர் துப்பாக்கியுடன் கைது. வீதியில் காயங்களுடன் விழுந்து கிடந்த நபர் போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். வேருடன் சரிந்து விழுந்த பாரிய மரம், சாரதிகள் அவதானம். மாணவர்கள் மீதான சைபர் மிரட்டல், கல்வி அமைச்சின் நடவடிக்கை. கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 பேர் உயிரிழப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். தனது கணக்கில் பெறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகள் அமலி ரம்புக்வெல பெற்றுக் கொண்டதாக கெஹலியவின் செயலாளர் நிசாந்த பண்டார பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு தலைமை நீதிபதி அனுஜா லக்மாலி முன்னிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்கிற்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமலி ரம்புக்வெலவிடம் இருந்ததாக பஸ்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கெஹலிய ரம்புக்வெல வெகுஜன ஊடகம், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றிய 2021 அல்லது 2023 ஆண்டு காலப்பகுதியில் கெஹலிய ரம்புக்வெலவின் தனிப்பட்ட ஊழியர்களாக 15 பேரே நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை அவரது தனிப்பட்ட செலவுகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு 80 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள கெஹலிய ரம்புக்வெலவின் இணைப்பு செயலாளராக பணியாற்றிய நிசாந்த பண்டார பஸ்நாயக்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த தகவல்களை நேற்று வெளியிட்டது. சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையை சமர்ப்பித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் அளிக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வந்த பஸ்நாயக்கவிடம் வாக்குமூலத்தை பெற்ற பின்னர் அவரை கைது செய்ததாக தெரிவித்தனர். நுழம்பு மூட்டைகளுடன் இனங்காணப்பட்ட 1470 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மே 9 முதல் 24 வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போதே குறித்த இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. விசேட நுழம்பு ஒழிப்பு வாரத்தின் போது 1,28,824 வளாகங்கள், 1,19,677 வீடுகள், 257 பாடசாலைகள், 304 பிற கல்வி நிறுவனங்கள், 789 அரசு அலுவலகங்கள், 5025 தனியார் நிறுவனங்கள், 700 கட்டுமான தளங்கள், 195 தொழிற்சாலைகள், 263 பொது இடங்கள் மற்றும் 514 மத வளாகங்கள் இதன்போது ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இதன்போது 31,145 நுழம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளது. இதில் பாடசாலைகள் போன்ற பொது இடங்கள், கட்டுமான தளங்கள், கொசுக்கள் பெருகும் இடங்களை கொண்டிருந்தன. ஆய்வு செய்யப்பட்ட 257 பாடசாலைகளில் 132 பாடசாலைகளில் நுழம்புகள் பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டன. ஆய்வு செய்யப்பட்ட வீடுகளில் 4 1 பங்கு வீடுகளிலும் இதுபோன்ற இடங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. நுழம்பு முட்டைகளுள்ள 6,777 வளாகங்கள் இதன்போது இனங்காணப்பட்ட நிலையில் 15 மாவட்டங்களில் சுமார் 4000 இடங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் சிவப்பு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இதுகுறித்து கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை டெங்கு மற்றும் சிக்கன்குனியா தொற்றுகள் கணிசமாக அதிகரித்துள்ள போதிலும் கொழும்பு மாநகராட்சி பகுதிக்குள் உள்ள பல அரச நிலங்கள் நுழம்புகள் பெருகுவதற்கு ஏற்ற இடங்களாக மாறிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மாத்தளை லக்களையில் உள்ள ஒரு விகாரையில் உள்ள ஒரு பீடத்துக்குள் புகுந்து 4 விலை உயர்ந்த ரத்தின கற்களை திருடிய ஒருவர் துப்பாக்கி மற்றும் திருடப்பட்ட ரத்தின கற்களுடன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொரதெனியாவைச் சேர்ந்த 38 வயதுடைய குறித்த நபர் ஒரு வர்த்தகர் ஆவார்.
மாத்தளை போலீஸ் குற்றப்பிரிவு சந்தேக நபரை பக்கமுன பகுதியில் வைத்து கைது செய்துள்ளது. வாழைச்சேரி வைத்தியசாலையில் காயமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நபரொருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் கங்கான்கேணி பகுதியைச் சேர்ந்த 85 வயதுடைய நபர் ஆவார். காயமடைந்த நபர் வீதியில் விழுந்து கிடந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்தவர் விழுந்து கிடந்ததாக தெரிவித்த 18ஆம் கம்பம் பகுதிக்கு சென்று போலீசார் பரிசோதனை செய்த போது இந்த சம்பவம் வாகன விபத்து காரணமாக நிகழ்ந்த விபத்து என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் நேற்றைய தினம் மட்டக்களப்பு ஜேந்திரபுரம் பிரதேசத்திலும் வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த ஆணொருவர் காயமடைந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் ஜெயந்திபுரம் குமாரத்தன் கோவில் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர் ஆவார். குறித்த நபர் தனிமையில் வாழ்ந்து வருவதுடன் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற இவர் சம்பவ தினமான நேற்று காலை வீட்டின் முன்பகுதி வாசல் கதவில் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா பதுளை பிரதான வீதியின் மார்காஸ் தோட்டம் கெமனுபுர பகுதியில் கிரகரிபாவி கரையோரத்தில் பாரிய மரம் ஒன்று வேருடன் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை இடம்பெற்ற குறித்த சம்பவத்தில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தனர். நுவரெலியா போலீசார், மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து உடனடியாக மரத்தை வெட்டி அகற்றிய பின் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது என போலீசார் மேலும் தெரிவித்தனர். மரம் வெடித்ததன் காரணமாக குறித்த பகுதிக்காக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் மின்கம்பம் விழுந்து சேதமடைந்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலையால் பிரதான வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுதல் மற்றும் மண்சரிவு அபாயம் ஏற்படுவதனால் வாகனங்களை வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செலுத்துமாறும் போலீசார் எச்சரித்துள்ளனர். மாணவர்கள் மீதான சைபர் அத்துமீறல் மற்றும் பாலியல் ரீதியான தாக்கங்கள் ஆகியவற்றை தடுக்க சைபர் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய சட்டங்களை உருவாக்கும் செயல்முறையை கல்வி அமைச்சர் தொடங்க உள்ளது. கல்வி பிரதி அமைச்சர் மாதுர செனவரத்ன தெரிவித்த இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் பாதுகாப்பை கையாள தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மீதான அத்துமீறல்களை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கும் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். சுகாதார அமைச்சகமும் கல்வி அமைச்சகமும் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு கூட்டு விரிவான ஆய்வில் சைபர் மிரட்டல் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்த கல்வியை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அத்தகைய நடத்தைக்கு எதிராக ஒரு தடுப்பு இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்தனர். கேகாலை, வாழைச்சேனை, மாத்தளை மற்றும் கெக்கிராவ பகுதிகளில் இந்த விபத்துகள் பதிவாகியுள்ளது. கேகாலை பெரகலை வீதியில் மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற பாரபூர்தியும் உந்துர்லியும் மோதியதில் உந்துர்லியில் பயணித்த 53 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். அத்துடன் வாழைச்சேரி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 85 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். இதேபோல மாத்தளை பத்திகம வீதியில் உக்குவேல பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று காருடன் மோதியதில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளார். அத்தோடு கெக்கிராவ தம்புளை வீதியின் எலக்கமுவ பகுதியில் கண்டியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று உளவு இயந்திரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 49 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.